ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ. இந்த வெயிலுக்கு நல்ல குளு குளு குளுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் தான் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எசன்ஸ் நம்ம செஞ்சு வீட்டில் ரெடிமேடாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அதை செஞ்சு சாப்பிட்றத விட நம்மளே நம்ம கையால் அதை செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன கூல்ட்ரிங்க்ஸ்னா நன்னாரி எசன்ஸ். நன்னாரி வேர்லேருந்து நம்ம அந்த எசன்ஸை எப்படி தயார் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம கூல்ட்ரிங்க்ஸாக பண்ணி குடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம நன்னாரி எசன்ஸ் செய்கிறதுக்கு நம்ம நன்னாரி சர்பத் சாப்பிட்றோம்ல, அந்த எசன்ஸை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 75 கிராம் உள்ள நன்னாரி வேர் வாங்கியிருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், சிலது கொஞ்சம் வேற சின்னதாகவும் வேறாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். இது 75 கிராம் 100 ரூபா இதோட ரேட்டு வாங்கியிருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு 1-2 தட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வேற கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பேப்பர் போட்டு கூட நம்ம இடிக்கலாம். அது பேப்பரில் உள்ள கருப்பெல்லாம் விட்டோம். அதுக்காண்டி நம்ம 1-2 தட்டிக்கலாம். அப்படி இந்த மாதிரி 1-2 நொறுக்கிக்கலாம். ரொம்ப நைஸாவெல்லாம் வேண்டாம், 1-2 நொறுக்கிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி நொறுக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம நல்லா நொறுக்கிட்டோம். உங்களுக்கு நொறுக்க பொறுமை இல்லைன்னு சொன்னா மிக்சி ஜார்ல, சின்ன ஜார்ல போடுங்க, நல்லா அடிபட்டுரும். நான் கையிலே நொறுக்கிட்டேன். இப்போ இது இதுல நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணிய ஊத்தி நம்ம ஊற விட்டுக்கலாம். இது இப்ப நைட்டு ஊறுனா காலையில நல்லா இருக்கும். இப்போ காலையில ஊற போட்டோம்னா சாயங்காலம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ காலையில ஒரு 10-11 மணிக்கு நீங்க போட்டீங்கன்னாக்க நம்ம ஈவினிங் டயத்துல நம்ம எடுத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும், ஊறிடும். இல்ல நைட்டுக்கு போட்டீங்கன்னா காலையில ரெடி ஆயிரும். நல்லா ஊறி கலரா வந்துடும். இப்போ இது ஊறட்டும். இப்போ நமக்கு நல்லா இந்த எசன்ஸ் நன்னாரி வேறு நம்ம ஊற போட்டிருக்கோம், அது நல்லா ஊறிடுச்சு. பாருங்க, மேல இருக்கிறதெல்லாம் நல்லா அந்த உள்ள மேல இருக்கிறதெல்லாம் ஊர்னா அந்த மேல இருக்க அந்த ஸ்கின்னு தோல்லாம் உறிஞ்சு உள்ள போயிருச்சு. மேல இருக்கிறது வேஸ்ட் தான். இந்த குச்சியெல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்று 2 கிடக்கு, அது கிடக்கட்டும். இப்போ நம்ம இதை நம்ம 1/2 லிட்டர் ஊற்றி காய வச்சிருக்கோம், ஊற வச்சிருக்கோம். இப்போ இதை அப்படியே அதில் சேர்க்கணும். இப்படி இதில் சேர்க்கணும். அந்த இதோட ஊற வச்சிருக்கிறதோட நம்ம முழுசா அப்படியே ஊற்றி சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஏற்கனவே ஊற வச்சது 1/2 லிட்டரு. நம்ம எல்லாத்தையும் அப்படியே தான் நம்ம போட்டிருக்கிறோம், எடுக்கல. அதுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப இதுல உள்ள 3/4 லிட்டர் தண்ணி நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதை அடுப்புல வச்சு கொதிக்க விடலாம். இப்ப நல்லா கொதிக்குது, கொதிக்கட்டும். இப்ப இது நல்லா ஒரு கலர் பாருங்க, ஒரு ப்ரௌன் கலருக்கு இருக்குது. இதுதான் இதோட ஒரிஜினல் கலர் இதுதான். இப்ப இது வத்தி நல்லா கொஞ்சம் அரைதுக்கு வத்தி வரணும். வத்தட்டும். இப்போ ஒரு 25 நிமிஷம் கொதிச்சிருக்கு. மேலே வரைக்கும் இருந்தது, இந்த இடம் வரைக்கும். இப்போ அது நல்லா வத்தி 25 நிமிஷம் நமக்கு கொதிச்சா போதும். இப்போ இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அது இறங்கட்டும், அந்த சூட்லேயே அந்த எசன்ஸ் இறங்கும். நல்லா நமக்கு ஆறி எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அந்த சக்கையோட எல்லாமே போட்டுட்டோம். இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த வடிகட்டியை ஒரு கீழே பவுல் வச்சு ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அது மேலே ஒரு வடிகட்டியை வச்சு துணியை போட்டேன். உள்ளே இறங்காமல் துணி அப்படியே இழுத்துக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி வடிகட்டியில் வச்சுருக்கேன்.
இப்போ அதை நல்லா வடிச்சுக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே இதை கழுவிட்டு அதிலே இதை ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ இதில் அந்த எசன்ஸை இதில் ஊற்றிக்கலாம். கலர் பாருங்க, அப்படியே வாசனை பாருங்க, எவ்வளோ கமக்கமக்கமான இயற்கை தான். அடுப்பை ஆன் பண்ணிட்டோம், கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1 கிலோ சர்க்கரை. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் 2 ஏலக்காய் லேசாக அப்படி தட்டிட்டு போட்டிருக்கேன். கொதிக்கட்டும். கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை நமக்கு ரெடியாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பக்குவம் காட்டுறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இப்படி எடுத்து நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். கம்பி பதமெல்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கணும். இதுதான் இருக்குது. இது நம்ம இதை இறக்கி ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஒரு கொதி விட்டு இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் புழிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த லெமனை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி விடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. ஒரு கொதி போதும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். இப்போ நான் ஸ்பூனை விட இந்த கரண்டிலே எடுத்திருக்கேன். இதில் 2 கரண்டி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் 2 கரண்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு லெமன் அதான் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் விடுறது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிப்பு புளிப்புமா. இதில் ஐஸ் கியூப் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜில்லுன்னு நம்ம சாப்பிட்றது நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதாங்க ஒரிஜினல் நன்னாரி சர்பத்து. நம்ம எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம நல்லா இதை செஞ்சுருக்கிறோம். இயற்கையாக இதை நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். அடியில் இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், சான்ஸே இல்லை. அவ்வளோ கமகமான நல்ல வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக ஆரோக்கியமான இது நன்னாரி சர்பத்து. இது உடம்ப குளிர்ச்சி ஆக்கிக்கும். ஸ்கின் பிரச்சனையே இல்லாமல் வச்சுக்கும். இந்த வெயில் காலத்தில் வயிற்றுக்குள்ளே ஏற்படுற உபாதைகள் எல்லாம் இது நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இது. அப்படிப்பட்ட நன்னாரி சர்பத்தை நம்ம அடிக்கடி இதை நம்ம வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி எசன்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டில் எல்லாருமே இது சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அந்த வெயிலுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம் தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் இது. ஓகே, இந்த இது பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.